Hi friends, welcome to Arvind Shweta YouTube channel. ஸோ இன்றைக்கி டே 1 ஆஃப் குக்கிங் தான் பார்க்குறோம். நான் வந்து வெண்டைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து 2 வெங்காயம் 4 தக்காளி, நான் புளி போட மாட்டேன், அதுக்கு 4 தக்காளி எடுத்துருக்கேன். பருப்பு கழுவி அதில் நான் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆச்சி சாம்பார் பவுடர் தான் நான் போடுறேன். கொஞ்சம் லைட்டாக உப்பு. நான் எண்ணெய் ஊற்றுவேன், ஆனால் இந்த தடவை மறந்துட்டேன். ஸோ விசில் வந்து நான் 4 விசில் வைக்குவேன். ஆமாம், அதுக்குள்ளேயே நான் வெண்டைக்காயில் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் வெண்டைக்காய் வந்து செப்ரேட்டாக வந்து வதக்குவேன். கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா அது மீன்ஸ் எப்படி அது ரொம்ப சாஃப்டாகணும் அந்த அளவுக்கு நான் நல்லா வதக்குவேன். அது வதக்கிறதுக்குள்ளே இங்கே விசில் வந்துச்சு. விசில் வந்து ஆனதுக்கப்புறமா நான் நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு பாப்பா கத்திக்கிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு இது லாங்காக போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, என்ன குழம்பு, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் தாளிப்பு, கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நான் வந்து எப்படி பண்ணுவேன், குழம்பு எடுத்து தாளிச்சதுக்கப்புறமா நான் தாளிப்பில் ஊற்றுவேன். மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே இதில் குக்கர்லேயே நீங்கள் விசில் வச்சுக்கிட்டு வெறும் செப்ரேட்டாக கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தாளிச்சிட்டு அதில் ஊற்றிக்கணும். நான் எப்படி பண்ணுவேன், இது என் ஸ்டைல் ஆஃப் குக்கிங். ஸோ நல்லா ஆனியன் வதங்கிறதுக்கு நான் விட்டுருக்கேன். நான் பெருங்காயத்தூள் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு பிடிக்காது பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் எதுவுமே அவருக்கு பிடிக்காது. ஸோ அதெல்லாம் நான் எனக்குன்னு செப்ரேட்டாக ஏதாச்சும் செஞ்சீங்கன்னா நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் வந்து அந்த வதக்கின இல்லைங்களா வெண்டைக்காய், அதில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு கொஞ்சம் மேரினேட் ஆகிறதுக்கு விடுவேன். அதை ஆகிட்டு பிறகு நான் ஒரு 15-20 மினிட்ஸ் நான் விடுவேன். அதுக்கப்புறம் நல்ல வெங்காயம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா குழம்பு எடுத்து அதில் ஊற்றிடுவேன் தமிழில். அது ஒரு கொதி வந்து நான் வெங்காயம் போட்டுருவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் ஸ்டைல் ஆஃப் குக்கிங். நான் இப்படி தான் குக் பண்ணுவேன் வீட்டில். ஸோ நான் இது ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான், இதுதான் என் ஸ்டைல் ஆஃப் குக்கிங். ஸோ அந்த வெண்டைக்காய் இருந்துச்சு இல்லைங்களா, அதுலேருந்து கொஞ்சம் மசாலா அப்படி கழுவிட்டு அதில் அது ஒரு செப்ரேட்டாக அது ஒரு இது இருக்கும். அதில் காரம் எங்கள் வீட்டுக்காருக்கு, என் பிள்ளைக்கு எல்லாருக்குமே காரம் பிடிக்கும். ஸோ அதனால நான் இப்படி பண்ணுவேன். மிளகாத்தூளும் அதிகமாக தான் போட்டிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் வேளாங்கண்ணிக்கு லாஸ்ட் மந்த் போயிருந்தேன், அங்கே வாங்கினேன். இது வந்து ஜஸ்ட் 100 rupees வாங்கினேன். ப்ராடக்ட்டும் செம்ம ப்ராடக்ட்டு. ஸோ வெயிட்டும் அதிகமாக இருந்துச்சு. நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் வந்து 300 to 700 கிட்ட காட்டினாங்க. பட் வேளாங்கண்ணிக்கு போனதுக்கப்புறமா நான் சீரியஸாக நம்பவே இல்லை, இதான் 100 ஆகுதுன்னு. ஸோ நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்கும் காட்டுறேன். ஸோ நீங்களே பாருங்கள், தெரியும். பட் வேளாங்கண்ணிக்கு யாராச்சும் போனீங்கன்னா அங்கே இந்த 20 rupees கடை இருக்கும், அங்கே செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஆம்லெட் போட்டேன். இந்த சாம்பார் அது வந்து எங்கள் ஓனர் அவங்க ஸோ சம்திங்